ஸோ பியூட்டிஃபுல்ல. கீழே பார்த்தா ஒரே பேஷண்ட், ஐசியூ. ஆனால் மேலே பார்த்தா எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் அண்ட் மிராக்கிள்ஸ். உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? டைம் வரும்போது சொல்கிறேன். அது வரைக்கும் நான் இருப்பேனா? இன்னொரு வாட்டி அப்படி சொல்லு. கோவப்படாத மச்சி. உட்காரு, வா, கம். டேய் உட்கார்றா. அப்பாவை என்ன சொல்லிடா வர வச்சேன்? நான் ஒன்றும் சொல்லி போய் கூப்பிட்டேன், வந்துட்டாரு. நம்பிட்டேன். சரி மச்சி, உனக்கு லைஃப்ல இது வரைக்கும் நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருக்கா? இப்போ என்ன, நான் உன்கிட்ட அதே கேள்வியே கேட்கணும் அதானே? ஏய் சொல்லுடா. எனக்கு அந்த மாதிரி பெரிய ஆசைலாம் இருந்தது இல்லடி. ஒரே ஒரு ஆசை தான் இருந்தது. உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதையும் பண்ணிட்டேன். அப்புறம் இதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. தெரியும்டி, நீ அங்கதான் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். பேசாது. கேளு. முடியாது, கேட்க மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் மாட்டேன். ப்ளீஸ். சரி சொல்லி தொலை. மாட்டேன். சரி சாரி, போதுமா? சொல்லு. ஓகே. படிக்கும்போது நம்ம காலேஜ்ல நடந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிருக்கியா? நம்ம காலேஜ்க்கு ஆப்போசிட்லயே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கா. ஆனா கமிட் ஆன யாரும் அங்க பஸ் ஏற மாட்டாங்க. அங்கேருந்து 2 பேரும் டைட்டா கை பிடிச்சுக்கிட்டு மெயின் ரோட்ல இருக்கிற பஸ் ஸ்டாப் வரைக்கும் போய் அங்கதான் பிரிவாங்க. நம்மளும் இந்த மாதிரி ஒரு நாள் கமிட் ஆகும்போது நம்ம லவ்வரோட கை சேர்த்து இந்த மாதிரி நடக்கணும்னு நினைச்சிருக்கேன், தெரியுமா? சி, இவ்வளோதானா? நான் ஏதோ பெருசாக கேட்க போகிறேன்னு நினச்சிட்டேன். இது நீ அப்போவே சொல்லியிருந்தா நடந்து போயிருக்கலாம்ல. அப்போவே நீ ப்ரொப்போஸ் பண்ணும்போது காலேஜே முடிஞ்சு போச்சு. அப்புறம் எங்க? ஆனா இது ரொம்ப நாள் ஆசை மச்சி. போகலாம். இப்ப வா. நிஜமா வா, போலாம். உனக்கென வாழ்கிறேன் நான் தானடி, கனவிலும் தாயன காப்பேனடி.